விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சமீப காலமாக நம்ம சேனலில் நிறைய உரங்கள் பற்றி பார்த்துட்டு வரோம். தினம் ஒரு உரம் அப்படின்ற தலைப்பில் நிறைய உரங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் உரத்தை பற்றின நாலேஜ் நிறைய இருக்கணும். எந்த உரம் நம்ம எந்த காலகட்டத்தில் எந்த பயிருக்கு போடணும், ஒரு பயிருக்கு என்ன உரங்கள் போடணும், அந்த உரத்தினுடைய பலன்கள் என்ன, அந்த உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது எந்த வகையான காலகட்டங்களில் அந்த பயிருக்கு உதவுது. உதாரணமாக ஆரம்ப காலத்திலையா, அல்லது பூ வரும்போதா, அல்லது அறுவடை இந்த காய்கள் விளையக்கூடிய சமயத்திலையா, காய்கள் முத்தக்கூடிய சமயத்தில், இந்த மாதிரி எந்தெந்த உரங்களுடைய தன்மைகள் என்ன, சத்துக்கள் என்ன, அதில் உள்ள அந்த சத்துக்களுடைய பயன்கள் என்ன, அந்த பயன்கள் அந்த பயிருக்கு எந்த காலகட்டத்தில் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தினம் ஒரு உரம் அப்படின்ற தலைப்பில் நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் போட்டிருக்கோம். தேவையுள்ளவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது 10, 26, 26ன்னு சொல்லக்கூடிய உரம். இந்த 10, 26, 26 பார்த்திங்கன்னா ஒரு மிக அருமையான உரம். இது நம்ம பேசல், அதாவது அடி உரமாக போடுறதுலேருந்து ஆரம்பித்து பூ எடுக்கிற வரைக்கும், அப்புறம் காய்கள் விளையிற வரைக்கும், அந்த மாதிரி எந்த காலகட்டங்களையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான உரம் இந்த 10, 26, 26ன்னு சொல்லக்கூடியது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10, 26, 26ன்றது 3 வகையான சத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு உரம், ஒரு மிகச்சிறந்த உரம் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். 3 வகையான சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜராக பேரூட்ட சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், அதாவது தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த 3 சத்துக்களும் அடங்கிய ஒரு சிறந்த உரம் இந்த 10, 26, 26 அப்படின்னு சொல்லலாம். இதில் 10% தழைச்சத்து இருக்குது, அதாவது நைட்ரஜன் இருக்குது. 26% மணிச்சத்து, அதாவது பாஸ்பேட் இருக்குது. 26% பொட்டாஸ் இருக்குது. இந்த மாதிரி 3 சத்துக்களும் அடங்கியது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் 10% இருக்குது. அது மாதிரி தழைச்சத்து 10% இருந்தாலும் இதில் மேஜரான தேவையான உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து, அதாவது பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஸ் 26% இருக்குது. இது பயிர்களுக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு சத்து அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய வீடியோக்களில். அதுக்காக தழைச்சத்து முக்கியம் இல்லையா அப்படிங்கிற, தழைச்சத்து முக்கியமானது தான். ஆனால் தழைச்சத்து ஒரு குறைந்த அளவில் இருந்தால் கூட போதும். அது மாதிரி இந்த 2 சத்துக்கள் பயிர்களுக்கு அதனுடைய உடல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, பூச்சி எதிர்ப்பு சக்தி, அப்புறம் திடமான வளர்ச்சி, அதிகப்படியான ஃப்ளவரிங், அதிகப்படியான பூக்கள் எடுத்து அதிக காய்கள் வருவதற்கு, அப்புறம் அந்த கால சூழ்நிலைகளை மற்றும் கிளைமேட் பொழுது எல்லாத்தையும் தாங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடியது இந்த சத்துக்கள். இந்த தழைச்சத்துன்னு சொல்லக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தழைச்சத்துன்றது ஆரம்ப கால வளர்ச்சியில் ரொம்ப தேவையானது இந்த தழைச்சத்து. ஆனால் ஒரு குறைந்த அளவில் தழைச்சத்து இருந்தால் கூட போதும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக போட்ட நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். இந்த தழைச்சத்தினுடைய இப்போ யூரியாலாம் அதிகமாக போடாதீங்க, ஒரு அளவாக ஒரு குறிப்பிட்ட அளவில் போடுங்க. அது மாதிரி ஸ்ப்ளிட்டட் டோஸாக பிரித்து கொடுங்க தழைச்சத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஏன்னா ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கும் தேவைன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, வீடியோ செக்ஷனில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தழைச்சத்தினுடைய அளவு அதிகமாகும்போது அதனுடைய தொடர்ச்சியாக தேவையில்லாத அலையா விருந்தாளிகளாக பூச்சிகள் மற்றும் நோய் தாக்குதல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. பூச்சி தாக்குதல்கள் மற்றும் நோய் தாக்குதல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதற்கான காரணம் தழைச்சத்து அதிக அளவு கூடும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆனால் அதே நேரத்தில் தழைச்சத்து குறைவாகவும் மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து நிறைந்த உரங்கள் அந்த பயிரினுடைய வேர் வளர்ச்சி, தூர்க்கிளைப்புகள் மற்றும் அதிகப்படியான பூக்கள், அதிகப்படியான காய்கள், நோய் எதிர்ப்பு சக்தி, அதிக மகசூல், இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்கு தேவையானது இந்த மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து, அதாவது பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கோம். ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான உரம் இந்த உரம். இதை கொடுக்கும்போது நம்ம பயிர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான வளர்ச்சியும், அதிகப்படியான வேர் வளர்ச்சியும், அதிகப்படியான தூர்க்கிளைப்புகளும், ஒரு ஆரோக்கியமான ஒரு பயிரினுடைய அந்த உடல் தன்மை, அதாவது பயிரினுடைய திடத்தன்மையும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். ஸோ இது அந்த வகையில் மிகவும் சிறப்பான ஒரு உரம். இது எந்த காலகட்டங்களில் பயிரிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எல்லா காலகட்டங்களையும் விடலாம். பேசல் உரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அடி உரத்துலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பூ எடுக்கக்கூடிய காலங்கள், காய்கள் வரக்கூடிய காலங்கள் வரைக்கும் தாராளமாக அந்த காய்கள் விளைச்சல் வரக்கூடிய காலங்கள் வரைக்கும் போடலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதில் NPK 3 பேரூட்ட சத்துக்களும் நிறைந்த ஒரு உரம். அதே மாதிரி இந்த 3 சத்துக்களும் எல்லா காலகட்டத்துக்கும் பயிர்களுக்கு தேவையானது. அதனால் நம்ம இதை எந்த காலகட்டத்திலையும் போடலாம். எப்பொழுதுமே இது பயிருக்கு ஒரு சிறந்த உரமாக இருக்கும். சரி, எந்தெந்த வகையான பயிருக்கு இது போடலாம், எந்தெந்த வகையான பயிருக்கு இது போடலாம்னு பார்த்திங்கன்னா, நம்ம தானிய வகை பயிர்கள், நெல், கோதுமையிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் எல்லா வகையான தானியங்களுக்கும் இது போடலாம். மக்காசோளத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா பயிர்களுக்கும் தாராளமாக போடலாம். நெல், அப்புறம் அது மாதிரி எண்ணெய் வித்து பயிர்கள் மணிலா, எள், அந்த மாதிரியான வகைகள்லேருந்து ஆரம்பித்து தோட்டக்கலை பயிர்கள், தென்னை மரம்,
அப்புறம் மர வகைகள், மாமரம், அந்த மாதிரி எலுமிச்சை, இந்த எல்லா பயிர்களுக்கும் போடலாம். அது மாதிரி ஃப்ளவரிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா மல்லி, முல்லை, காகட்டான், ரோஸ், அப்புறம் சாமந்தி, அது மாதிரி கேந்தின்னு சொல்லுவாங்களே, மேரிகோல்டு, அந்த செவ்வந்தின்னு சொல்லுவாங்களே அந்த பூ, எல்லா வகையான பூக்களுக்கு மல்லி, முல்லைக்கு எல்லாம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தழைச்சத்தில் வந்து பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிக துளிர்கள் விடாது. இப்போ சாதாரணமாக தழைச்சத்து உரங்கள் வந்து மல்லி, முல்லைக்கு அதிகமாக கொடுத்தோம்னா என்ன ஆகுனா, இந்த மழைக்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான அந்த குருத்து பகுதியினுடைய வளர்ச்சி கொடி ஓடுறதுன்னு சொல்லுவாங்க. குருத்து பகுதியினுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டே போகும். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே மழை பெய்யும் போது நமக்கு வந்து இந்த ஆகாயத்தில் உள்ள ஏர், நம்ம வளிமண்டலத்தில் உள்ள ஏரில் வந்து அதிக அளவு நைட்ரஜன் தழைச்சத்து வந்து இருக்குது. இது மழை பெய்யும் போது அதிக அளவில் பயிருக்கு வந்து அந்த மழை மூலமாக கரைத்து கொண்டு வந்து பயிருக்கு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தலைகளின் மேலே. அதனால் வந்து பயிர்களுக்கு மழைக்காலங்களில் அதிக அளவு தழைச்சத்து கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மழையினுடைய அடுத்த நாள் வந்து நீங்கள் இந்த பயிர்களை பார்த்திங்கன்னா நிறைய பச்சை கட்டி வரதை பார்க்கலாம். நம்ம மழைனால தான் அந்த மாதிரி ஆகுதுன்னு நினைப்போம். ஆனால் அதில் வந்து அந்த வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை வந்து அது கரைத்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான், அந்த அவைலபிள் ஃபார்மில் வந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வந்து இந்த பயிர்கள் வந்து அதிகப்படியாக பச்சை கட்டுறதுக்கான காரணம். ஸோ மழை காலத்தில் வந்து ஏற்கனவே மழை மூலமாக வந்து நைட்ரஜன், வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் கிடைச்சிருக்கும் போது நம்ம மேற்கொண்டு நம்ம ரசாயன உரங்கள் மூலமாகவும் அல்லது உரங்கள் மூலமாகவும் நைட்ரஜன் அதிக அளவு கொடுக்கும்போது என்ன ஆகுனா, அந்த நைட்ரஜனுடைய சத்து அளவு அதிகமாகும் போது இந்த மல்லி, முல்லை, பூஞ்செடி வகைகள், அப்புறம் காய்கறிகள் இல்லைன்னா அதிகப்படியான காய்கள் வைக்கிறதுக்கு பதிலாக அதிகப்படியான தழைகள், இலைகளுடைய வளர்ச்சி மற்றும் அந்த குருத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியினுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகி காய்கள் குறைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். ஆனால் இந்த 10, 26, 26 போன்ற உரங்களை போடும்போது என்னன்னா, அதில் தழைச்சத்து குறைந்த அளவு, தேவையான அளவுக்கு மட்டும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து மணிச்சத்து சத்து மற்றும் சாம்பல் சத்து, பாஸ்பேட் மற்றும் பொட்டாஸ் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால உறுதியான காய்களும் அதிகப்படியான ஃப்ளவரிங், அதிகப்படியான பூக்களும் அதிகப்படியான காய்களும், அந்த பூ உதிர்வது குறைக்கப்பட்டு அதிகப்படியான காய்கள் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாது. அது மாதிரி அப்படி பிடிக்கக்கூடிய காய்கள் அதிக ஆரோக்கியமாகவும் அதிக எடையுடனும் அதிக திடமாகவும் வரக்கூடிய, உறுதித்தன்மையுடன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். அது மாதிரி வந்து அதில் வந்து அந்த பூச்சி தாக்குதல்கள் குறையக்கூடிய, ஏன்னா அதில் பொட்டாஷ் இருக்குது, பொட்டாஷ் வந்து 26% இருக்குது. அது மாதிரி பாஸ்பரஸ் வந்து 26% இருக்குது. அதனால் அந்த செல் எலாங்கேஷன் சொல்லக்கூடியது நல்ல வளர்ச்சி, அந்த காய்கள் வந்து முழுமையான ஒரு திடமாக வளரக்கூடிய, நல்ல ஸ்ட்ராங்காக வளரக்கூடிய ஒரு தன்மை, அது மாதிரி எதிர்ப்பு சக்தி, பூச்சி எதிர்ப்பு சக்தி, பூச்சி தாக்குதலுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிரான தன்மையை கொண்டு இந்த காய்கள் மற்றும் அந்த பயிர்கள் வந்து வளரக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லா பயிர்களுக்கும் போடலாம். எவ்வளவு போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு காய்கறி பயிர் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் தாராளமாக ஒரு 3 மூட்டை வரைக்கும் போடலாம். எந்த காலகட்டங்களும் நீங்கள் போட்டுக்கலாம். உதாரணமாக ஒரு ஸ்பிளிட்டட் ஹவுஸை நம்ம 2 டைமாவோ 3 டைமாவோ பிரித்து போட்டுக்கலாம். ஒரு காய்கறி பயிர், ஒரு பூஞ்செடி, ஒரு மல்லித்தோட்டம், இந்த மாதிரிலாம் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 3 மூட்டையிலேருந்து 4 மூட்டை வரைக்கும் நீங்கள் தாராளமாக போடலாம். நல்ல சத்து உள்ள ஒரு உரம். அது மாதிரி 3 சத்துக்களுமே இருக்கிறனால நீங்கள் உரங்களை வாங்கி கலந்து போட வேண்டிய விஷயம் இல்லை. இந்த ஒரு உரத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் போட்டாலே போதுமானது. அதே வந்து நீங்கள் வந்து பூஞ்செடி வகைகளுக்கும் அதே 3லேருந்து 4 மூட்டை வரைக்கும் ஒரு டைமுக்கு போடலாம். அப்படி போடும்போது ஒரு டைம்ன்றது வந்து நம்ம 3 மூட்டை 4 மூட்டைன்றது ஒரே டைமாக போட வேண்டியதில்லை, ஒரு 2-3 டோஸாக போடுங்க. அதாவது 2 தடவையாக 3 தடவையாக பிரித்து வந்து நம்ம ஒரு 30-25 நாள் இடைவெளியில் போடலாம். இப்படி போடும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம ஏற்கனவே பூஞ்செடிகளுக்கு உரம் எப்படி போடுறது அப்படின்ற பற்றி சொல்லியிருக்கோம். உதாரணமாக ஒரு 25 சென்ட் வந்து நம்ம ஒரு முல்லை தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 25லேருந்து 30 கிலோ அளவுக்கு வந்து நம்ம ஒரு 25-30 நாளைக்கு ஒருக்கா உரம் போடலாம் அப்படின்ற பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். பூஞ்செடி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு 1/4 ஏக்கர் வந்து நம்ம ஒரு மல்லி, முல்லை, அந்த மாதிரியான காகட்டான் போன்ற பூஞ்செடிகள் வச்சுருக்கோம்னா ஒரு 1/4 ஏக்கருக்கு ஒரு 30 கிலோ, 25லேருந்து 30 கிலோ வரைக்கும் நம்ம ஒரு டைமுக்கு போடலாம். ஒரு 25 நாளைக்கு ஒருக்கா, அந்த மாதிரி ஒரு 30 நாளைக்கு ஒருக்கா போடலாம். அப்படி போடும்போது வந்து நம்ம வந்து அடி உரம் மட்டும் போகிறதோட நிறுத்திக்காமல் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே ஐட்டம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம், அதையும் கொடுக்கலாம். ஹியூமிக் ஆசிட் ஒரு டைம் கொடுக்கலாம், ஃபல்விக் ஆசிட் ஒரு டைம் கொடுக்கலாம், அமினோ ஆசிட் ஒரு டைம் கொடுக்கலாம், ஆல்-19 ஒரு வாரம் அல்லது 10 நாள் இடைவெளியில் மேற்சொன்ன எல்லாமே ஆல்-19 கொடுக்கலாம், மோனோ அமோனியம் பாஸ்பேட் கொடுக்கலாம், அப்புறம் வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் கொடுக்கலாம். அப்புறம் வந்து இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைகாண்டினால் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுக்கலாம், ஹோமோ பிராசினோலை கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லி தேவைன்னா அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த உரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகச்சிறந்த உரம். நம்ம அதிகப்படியாக மற்ற உரங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொன்று வந்து இது கிரானுவல் ஃபார்மில் இருக்குது. கிரானுவல் ஃபார்ம் சொல்லக்கூடிய நமக்கு தெரியும், குருணை வடிவத்தில் இருக்கிறதுனால
பயிர்களுக்கு ரெடி டு அவைலபிளாக இருக்கும். நிறைய வந்து பயிர்களால் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அதே நேரத்தில் கிரானுவல் ஃபார்மில் இருக்கிறதுனால பயிர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அது மாதிரி இது வந்து நீண்ட நாளைக்கு பயிர் கிடைக்கக்கூடிய தன்மை, அது மாதிரி எளிதாக பயிர் கிடைக்கக்கூடிய தன்மையில் தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். 10, 26, 26 வந்து நீங்கள் எல்லா வகையான பயிர்களுக்கும் ஒரு சிறந்த உரம். அதே நேரத்தில் வந்து பூஞ்செடிகள் காய்கறிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு உரம். நெல் பயிர் கொடுக்கலாமான்னு கேட்டால் எல்லா வகையான பயிர்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அதை மாதிரி தேவையான அளவுக்கு இதில் வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இருக்கிறனால இது போக வேறு தனியான உரங்கள் வந்து நீங்கள் வாங்கி கலக்க வேண்டிய தேவைகள் இல்லை. இருந்தாலும் நீங்கள் நினச்சா கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம். ஆனால் இது மட்டுமே தாராளமாக போதுமானதாக இருக்கும். இது கூட வந்து நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிற மாதிரி நம்ம எப்போவுமே கிடைக்கக்கூடிய இந்த ஃபார்ம் யார்டு மெனியூர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இயற்கை உரங்கள், அதாவது தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் அல்லது நன்றாக மக்கிய தொழு உரங்கள், ஆட்டு எரு, கோழி எரு, மாட்டு எரு, இந்த மாதிரியான எருக்களை வந்து நன்றாக மக்க வைத்து அதையும் வந்து பூஞ்செடியிலேருந்து ஆரம்பித்து காய்கறிகள், நெல் பயிர்கள், எல்லா வகையான பயிர்களுக்கும் நம்ம அடி உரமாக போடும்போது ரசாயன உரங்களுடைய அந்த எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும். நம்ம போடக்கூடிய உரங்கள் வந்து முழுமையாக பயிருக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். மண்ணினுடைய நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கும். தொழு உரங்கள் வந்து ரசாயன உரங்கள் போகிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம அடி உரத்தோடு வந்து நன்றாக மக்கிய தொழு உரம் போடும்போது மண்ணினுடைய நீர்பிடிப்பு தன்மை மேம்படும். மண்ணில் வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகிறதுனால மண்ணில் வந்து நுண்ணுயிரிகள், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து பல்கி பெருகும். அதனால் மண் வளம் பெருகும். அது மாதிரி மண்ணில் வந்து சாயில் ஏரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து மண்ணில் வந்து காற்று ஊடுருவி போகக்கூடிய தன்மை, காற்று வந்து மண்ணில் சென்று வரக்கூடிய தன்மை நல்லா இருக்கிறதுனால அந்த பயிரினுடைய வேர்கள் வந்து ஆரோக்கியமாக வளரும். மண்ணில் வந்து நுண்ணுயிரிகள் பல்கி பெறுகிறதுனால நீங்கள் போடக்கூடிய உரங்கள் பயிர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மண் வளம் பெருகும். இந்த மாதிரியான காரணங்களால் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். நீங்கள் போடக்கூடிய ரசாயன உரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பயிர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி அந்த பயோ அவைலபிள் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதாவது கீலேட்டட் ஃபார்மில் நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து அந்த மண்ணில் ஒழுகக்கூடிய அந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள், உதாரணமாக பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்டிஸ், ஃபங்கஸ், அது போன்ற நிறைய நுண்ணுயிரிகள் வந்து மண்ணில் இருக்குது. இது எல்லாமே வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாமே நீங்கள் போடக்கூடிய உரங்கள் எல்லாத்தையும் பயிர்களுக்கு முழுமையாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அது கிடைக்கக்கூடிய பயோ அவைலபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோ அவைலபிள் ஃபார்ம்னு சொல்லக்கூடியது பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையில். உதாரணம் வந்து ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிலிக்கான் அப்படின்றது வந்து மண்ணில் நிறைய இருக்குது. ஆனால் அது வந்து பயோ அவைலபிள் ஃபார்ம், அதாவது பயோ ஃபார்முக்கு வந்து மாறும்போது தான் பயிர்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அது மாதிரி தான் எல்லா உரங்கள். அப்படி எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து இந்த தொழு உரம் வந்து கண்டிப்பாக செய்து கொடுக்கும். ஸோ தொழு உரத்தையும் பயன்படுத்துங்க. இந்த 10, 26, 26 ஒரு அருமையான உரம். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லா பயிர்களுக்கும் தாராளமாக போடலாம். ஒரு மிகச்சிறந்த உரம், 3 பேரூட்ட சத்துக்களும் நிறைந்த NPK 3 நிறைந்த ஒரு சிறந்த சத்தான உரம் இந்த 10, 26, 26 காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி நெல் பயிர்கள் மற்றும் தானிய வகை பயிர்கள் அல்லது குறைந்த வயதுடைய பயிர்கள், உதாரணமாக 3 மாதம், 4 மாதம், 5 மாத வயதுடைய பயிர்களுக்கு வந்து நம்ம 100லேருந்து 150 கிலோ பெர் ஏக்கர் அப்படின்ற மாதிரி போடலாம். 100லேருந்து 150 கிலோ பெர் ஏக்கர் அப்படின்ற மாதிரி போடலாம். நீங்கள் 100 கிலோ போடுறதே தாராளமாக போதும். அந்த அளவில் போட்டுக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உரங்களையும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க. அப்போ தான் மண் வளம் பாதுகாக்கப்படும். மண் வந்து நல்ல ஆரோக்கியமானதாகவும் நிறைய உங்களுக்கு விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையிலையும் இருக்கும். மண் வளமும் சுற்றுச்சூழலும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இயற்கை உரத்தையும் கலந்து போடுங்க. அது மாதிரி வந்து தானிய வகைகளுக்கு பார்த்துட்டோம். அது மாதிரி பூஞ்செடிகளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 3 ஏக்கருக்கு ஒரு 3 மூட்டைலேருந்து 4 மூட்டை வரைக்கும் போடலாம். அது மாதிரி பூஞ்செடி வகை பயிர்களுக்கு, அது மாதிரி காய்கறி வகை பயிர்கள் மற்றும் கிழங்கு வகை பயிர்கள், மரவள்ளி, சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு, அந்த மாதிரியானதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக ஏக்கருக்கு ஒரு 2லேருந்து 3 மூட்டை, அதிகபட்சம் 4 மூட்டை வரைக்கும் கூட இதெல்லாம் போடலாம். அதான் பிரித்து போடுங்க. எப்போவுமே வந்து ஸ்ப்ளிட்டடாக சாப்பிடுங்க. அதுதான் முழுமையான பலன் அளிக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்கும் போடலாம். இந்த மானாவாரி பயிர்கள் அல்லது வந்து குறைந்த வயதுடைய பயிர்கள், அதாவது மானாவாரியில் இரவே இல்லாமல் தண்ணி பாய்ச்சாமல் வந்து மானாவாரியை வளரக்கூடியதுக்கெல்லாம் குறைவாக போடுங்க. ஒரு மூட்டையிலேருந்து 2 மூட்டை வரைக்கும் அதிகபட்சமாக போடுங்க. அதுவே போதும். அது வந்து உங்களுக்கு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கக்கூடியது வந்து சொன்ன மாதிரி தொழு உரத்து கூட சேர்த்து போடுங்க. முடிஞ்சால் வந்து அடி உரமாக நன்றாக முக்கிய தொழு உரம் போடுங்க. தொழு உரம்னா எது கிடைச்சாலும் போடலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்போஸ்டாக இருக்கலாம், அல்லது ஃபார்ம் யார்டு மெனியூன்னு சொல்லக்கூடிய ஆட்டு எரு, மாட்டு எரு, கோழி எரு எதுனாலும் போடுங்க. போட்டு ஒரு முழுமையான பயன்பெறுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம இந்த இதில் வந்து 10, 26, 26 உரத்தை பற்றி வந்து நம்ம முழுமையாக அதில் பார்த்துருக்கோம். மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த அல்லது உரங்கள் சார்ந்த வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தாலும்
நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துள்ளலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.